ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். கால சூழ்நிலைகள் ரொம்ப எதிராக இருந்த பொழுதிலும் நம்மளை ஆண்டவர் சுகபத்திரமாக பாதுகாத்து அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மளை அந்த காலையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னான், நாம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லும்படியாய் நம்ம ஆண்டவர் அப்படி நடத்தினார் என்பதை எத்தனை பேரால் உணர முடிகிறது. எலியாசர் சொன்னான், என்னை நேர்வழியாக நடத்தின தேவன் என்று. ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்தினார் என்றதை உணர்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ஆழமாக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலையிலே உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லும்படியாய் ஆமென் ஆயத்தத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி டேடி. இந்த புதிய மாதத்தின் இந்த புதிய துவக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ வாய்க்க பண்ணுவாய். ஆம் தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் உண்மை நினைக்கிறோம். காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. வந்த நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நினைத்தருளுவீராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் உயரட்டும். இந்த காலையில் எங்களை தரை மட்டும் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தருளுவீராக. உன்னதத்தில் உயர்ந்தவராய் எங்கள் நடுவில் வீற்றிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக தரிப்பார்களாக. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஏசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் பிதாவே. நீங்கள் சொல்லுங்கள் ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த காலையிலே நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கே என்று சொல்லுவோம். நிச்சயமாக வேத சொல்ல ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவன் என்னை கனப்படுத்துகிறவனை அல்லது மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன். நாம் சேர்ந்து ஆராதிப்போம். அவருடைய நாமம் மாத்திரம் உயருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எத்தனை பேர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. உண்மையாக சொல்ல முடியும். இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் ஒவ்வொரு நாட்களிலும் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. அப்பா அப்பா பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே நீங்க பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா எல் ஷெடா எல் ஷெடா எல்லாம் வல்லவரே. உண்மையாக சொல்ல முடியுமா? எல் ஷெடா எல் ஷெடா எல்லாம் வல்லவரே. சர்வ வல்லவராய் தேவன், எல்லாம் வல்லவரே. எல் ஷெடா எல் ஷெடா என்னுடைய வாழ்விலும் எல்லாம் வல்லவரே. எல் ஷெடா எல் ஷெடா உள்ளத்தின் ஆழத்தில் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆமென் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி 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 இந்த வாழ்வில் என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. இப்படி எல்லா துதியும் கனமும் மகிமை எல்லாவற்றையும் அப்பா அப்பா ஒருவருக்கு. ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஒரு மனுஷன் அல்ல ஆண்டவரே, அப்பா அப்பா நம்ம மாத்திரமே பார்க்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. எல்லாவற்றையும் எல்லாம் பார்த்து கொள்வி. ஆமென். யெகோவா ஈரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே. காலையிலே தைரியமாக அதிகாலை ஸ்தோத்திர பலியிடுங்கள். ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். முழு மனதோடு கூட ஆமென். ஆராதனை ஸ்தோத்திர பலி. உமக்கு மாத்திரமே. அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் எல்லா ஆராதனையும். ஓ அப்பா அப்பா அதிசயமானவர், அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே, ஓ ஆலோசனை கர்த்தரே. நிச்சயமாக ஆலோசனை கர்த்தரே. அவர் அதிசயமானவர். அதிசய தெய்வமே, ஓ ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆமென். அப்பா எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையா ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. என்னோடு இருக்கிறவர், இவருடைய
சமாதானத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிறாரே. அதிகாலை ஸ்தோத்திர பலியிடுங்கள். அதிகாலை ஆமென். அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல்லா துதியும் எல்லா கரமும் உங்களுக்குத்தான். அதிகாலை ஓ அப்பா அப்பா ஆமென். ஆராதனை ஓ அப்பா அப்பா. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. நம்பிக்கையோடு ஆராதிங்க. யெகோவா நிசியே எனக்கு என்னாலும் வெற்றி தருவி. என்னாலும் வெற்றி தருவி. ஒரு நாள் தோல்வி அடைய மாட்டேன். காரணம் என்னுடைய ஆண்டவர் யெகோவா நிசியா என்னோடு கூட இருக்கிறார். என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே. ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஒருவருக்கே ஆமென். அதிகாலை முழு மனதோடு கூட அப்பா ஓ உங்களுக்கு எல்லா ஆராதனை. ஏமேனப்பா. முடிந்தால் கரங்களை எப்படி உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா ஒரு விஷயம் கூட. அப்பா 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 உங்களுக்கு உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. உங்களுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. நல்ல கையை தட்டி ஆராதனை ஆராதனை. உமக்கு மாத்திரம் இந்த காலையில பரலோகத்தின் தேவனை உயர்த்துங்கள். காலையிலும் காலையிலும் தூதர்கள் சதா காலங்களிலும் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்களாம். ஆனா மனுஷனுடைய ஆராதனை பிரியப்படுகிற ஆண்டவர் இந்த காலையில பாருங்க. அவன் ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். ஓஹோ தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளர் உமக்கு ஆராதனை. வான பிதாவே உமக்கு ஆராதனை. எங்கள் வழிகாட்டியே உமக்கு. நீர்தான் எங்களுடைய தேவன். நீர்தான் எங்களுடைய வழிகாட்டி. உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஆமென். துதி காலையிலும் மாலையிலும் சரிதான். காலையிலும் மாலையிலும் எங்கள் ஆராதனை அப்பாவுக்கே. ஓ காலையிலும் எங்கள் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு. மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே உமக்கு. எங்கள் மேசியாவே எங்கள் மேசியாவே உமக்கு. இந்த காலையில முழு மனதோடு கூட ஏமே மேகஸ்தம்பமாய் உன்னோடு கூட இந்த நாட்களில் அவர் வருகிறாரா? ஏமே ஆராதனை ஆராதனை. எல்லா துதியும் துதி ஆராதனை. ஆமென் 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 ஆமென். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கடைசியாக அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. ஓ அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அனுகூலமாய்? கண்மலையே கண்மலையே உமக்கு. காண்பவரேன்னு சொல்லுங்க. காண்பவரே உமக்கு. இந்த காலையில முழு பலத்தோடு கண்மலையே உமக்கு ஆராதனை. என்னை காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். துதி
ஆராதித்து கொண்டிருங்க. சர்வ வல்ல தேவன் மகிமையானவராய் எழும்பட்டும். ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே, என் தேவன் நல்லவர். சற்று வெட்கப்படும்படியாய் சொல்லுங்க. அவர் எனக்கு நல்லவராய் இருந்தார் என்பவர். உம் சமூகம் எனக்கு, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபை தினம். ஆமென். ஆழியின் நடுவே உம் ஜனங்கள் கலங்கரை வீழக்காய் திகழவே. ஆழியின் நடுவே உம் ஜனங்கள் கலங்கரை வீழக்காய் தீக. என்ன செய்ய வேண்டுமா? எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினி ஆவியை ஊற்றிடுமே. கேட்போம் ஆண்டவரிடத்தில். எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினி ஆவியை என் தேவன் நல்லவரே. ஓ மாதேவன் வல்லவரே. ஹல்லேலூயா. நீ ஒருவர் மாத்திரமே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் நல்லவரே, என் தேவன் நல்லவரே. அப்படி எழுப்பி நின்று எல்லாருமா ஆண்டவர் முழுமையுமா. ஆவியானவர் உங்களை நிரப்புகிற ஒரு நேரம். எஸ் லார்ட். ஆமென். என் தேவன், என் தேவன் நல்லவரே, மாதேவன் நல்லவரே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் நல்லவரே. உம்முடைய சமூகம் மாத்திரம் தப்பா. சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஹல்லேலூயா. கரங்களை அப்படி உயர்த்தி சொல்லுவோம். சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நான் ஹல்லேலூயா. ஒரு நாளும் எனக்கு அந்த நேரம் வீணாய் போய் விடாது. ஆமாம். இந்த புதிய நாளை, இந்த புதிய மாதத்தை ஆண்டவருக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற பலனை எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே? உமக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற ஒரு கிருபையை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்தீங்களா ஆண்டவரே? நீர் எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். எங்கள் பலத்தில் நாங்கள் நடக்கக்கூடாதப்பா, எங்கள் ஞானத்தில் நாங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமாம். எங்கள் ஐடியா வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த காலையில் கேட்க விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல உங்களை நடத்துறதுல ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருப்பா. ஒரு தாய் தன் பிள்ளையை நடத்துறதை விட மேலான பாதைகளை நம்ம நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் உங்கள் வாழ்வில் இருப்பார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுவார். ஹல்லேலூயா. மகிமையான ஒரு நடத்துதல் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல உண்மையாக சொல்ல முடியுமா? ஓ, உம்மை
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தைரியமாய் சொல், ஆண்டவரே எனக்கு நீங்க போதும்னு சொல்ல. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாயிருக்கும். நீர் போதும் மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் பனி போல மாற்றுகிறவர், அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. சொல்லுங்கள், கண்மணி போல் என்னை நிச்சயமாய் நடத்துவார். உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் ஒருவர் மாத்திரம் இருந்தா போதும். நீர் போதும் ஓ ஏசையா. எத்தனை பலகீனங்கள் ஆனாலும் சரி, பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடன் தருவேன் என்று. பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. ஓ, ஒரு நிழலை போல என் கூட வருகிற ஒரு தேவன், என்னை விட்டு விலகாதபடி விலகாமல் துணை நின்று. இப்ப இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் டாடி. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, போதும் என் வாழ்விலே. Thank you, Lord. Yeshua. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆமென், வார்த்தை ஒன்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஹல்லேலூயா.
ஆவியானவரே. ஆமென். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, உமக்கு ஒருவருக்கே மகிமை மகிமை. நீ நல்லவர், மாறா என் நேசருக்கே. அல்லேலூயா. மகிமை Thank you Lord. Hallelujah. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மாதத்தை ஆண்டோட கருத்தில் கொடுப்போம். குறிப்பாக 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய அடுத்த 5 ஆண்டின் தலையெழுத்து, ஆண்டோடைய திட்டம். ஆமென். நம்ம ஜோமனோ குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தருடையது. எத்தனை அறிவிப்புகள் ஆமென் வந்தாலும், கணிப்புகள் வந்தாலும், கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு நம்மை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. உம்முடைய ஆண்டவரே, உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வார்களாக. ஆண்டவரே, எத்தனை கருத்து கணிப்புகள் எப்படி எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் மீண்டும் உடைய சமூகத்தில் நிற்க எங்களுக்கு பலனை தருவீராக. கர்த்தரை தேடுகிற ஆண்டவரே அப்பா, ஒரு நல்ல கர்த்தாவே சூழல் எங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுவதாக. தொடர்ந்து உம்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதான ஒரு சூழல் எங்கள் பட்டணத்தில் உருவாக்கப்படுவதாக. சுவிசேஷ விரோத வல்லமைகள் முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுவார்களாக. ஆமென். அந்தகாரத்தினுடைய சகல நுகங்களும் முறிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் எங்கள் தேசத்தில் எழுந்தருளுவீராக. அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இந்த மாதம் முழுவதும் அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட கடந்து போகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வழிகளை உம்முடைய கரத்தில் வைக்கிற இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு முன்பாய் செல்லுவீராக. நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, கோணலானவைகளும் செம்மையாகட்டும், கரடானவைகள் சமமாகட்டும். ஆண்டவர் நேர் வழியாய் ஒவ்வொருவரை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இன்றைக்கு திருமணத்தை பார்க்கிற பிலோமினா, நம்முடைய சபையின் அருமையான ஒரு மகள். ஆண்டவர் தேனியில் வச்ச அந்த கல்யாணம் நடக்குது. கர்த்தர் இந்த திருமணத்தை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அருமையான பிள்ளையை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படி நல்ல ஒரு குடும்ப வாழ்வை கொடுத்து கர்த்தர் அவளை கனப்படுத்தும்படி கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நன்றி. பிலோமினாவை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். உடைய திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையாக நடக்கட்டும். ஆண்டவருடைய ஒரு மகிமையின் சாட்சியாக அருமையான மகள் நிலைநிறுத்தப்படுவாளாக. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய கருத்தில் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலக்கரத்துக்குள்ள கொடுக்கிறோம். தனித்தனியாக பேர் பெறாக ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உம்முடைய நல்ல நாமத்தின் சாட்சிகளாக ஒவ்வொரு நாளும் நிற்கத்தக்கதான உன்னத கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளோட ஆண்டவருடைய கரம் இருக்கும். குறிப்பாக இந்த கால நிலைமைகள் பிள்ளைகளுக்கு பெரிய தீங்கு கொடுக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடும். ஆமென். கால நிலைமைகளில் எங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. தேவைகள் மிகுந்த இடத்துல இனி அடுத்த கல்வி ஆண்டுக்கான தேவைகளை இப்பொழுதே பிள்ளைகள் பாரப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் லேசாக செய்து முடிக்கத்தக்கதாக எல்லா பண தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவரே, தேவைகளோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வானத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திர வாசல்கள் என் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. ஆண்டவரை அறியாத வழிகளில் நடத்துவீராக. சமாதானத்தின் பாதைகளை நடத்துவீராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாகவே தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் ஊழியங்களை ஆண்டவர் அவ்வரி விதமாய் ஆசீர்வதிக்க கர்த்தரை ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்போ இந்த மாதத்தின் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு கூடுகையிலும் உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. நீர் உயர்ந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஜெயமெடுப்பீராக. நன்றி அப்பா. சபை தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா.
மிக விரைவாய் அந்த தரிசனத்தை நாங்கள் அடைய உதவி செய்யுங்க. நேசிக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உதவியாக இருக்கிற ஆண்டவரை தோள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா மக்களையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. எங்களால் இன்று ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யுங்கப்பா. இன்றைக்கு இந்த காலையில் ஓடி வந்த நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் வல்லமிக்க நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷத்தை தொடங்கின மாதிரி இருந்தோம். இப்போ நான் 4 மாதம் கடந்து 5வது மாதத்தை பார்த்துட்டோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நீங்கள் நம்புங்கள், அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த காலையிலே ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு தந்து ஜெபிக்கிறேன். நமக்கு தெரிந்த நல்ல நம்ம மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற வசனம் தான். எஸ்ஐயா 41ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அப்படி சொல்ல, நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பயப்படாதப்பா. ஏன் பயப்படாத? நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்காக உன் கூட இருக்கிறேன்னா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்து சொல்கிறாரு, என் நீதியினுடைய வழக்கரம் உன்னை என்ன செய்யும்? தாங்கும். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை எடுக்க போகிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன். எல்லோரும் சொல்லுங்க ஆமென். சகாயம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை, ஹெல்ப். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உனக்கு உதவி செய்வேன். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு உதவி, அது ஒத்தாசை என்பது உதவி என்பதும் ஹெல்ப், மை ஹெல்ப் எல்லாம் ஒரே பதம்தான். அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. இந்த காலையிலே சொல்லுகிறேன், ஒருவேளை எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? ஆமென். நான் எப்படி இந்த பாதையை கடக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் போகும்போது மே ஐ ஹெல்ப் யூன்னு போட்டிருப்பாங்க, நான் உனக்கு உதவி செய்யட்டுமான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் போய் அங்கே போய் நின்று பாருங்கள், சில நேரம் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆமென், உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. காரணம் என்ன? நம்முடைய பலத்தில் ஒரு காரியத்தை நம்ம உறுதிப்படுத்தி புரிந்து கொள்ளணும். நம்முடைய பலத்தில் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. யோவான் 15:5 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வார்த்தைகளை கோடிட்டு கொள்ளுங்கள். ஒன்றும் செய்ய முடியாது. சில காரியத்தெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம், ஆனால் அவர் நமக்கு பலன் தரணும். சந்தோஷமாக சொல்லுங்கள் பார்ப்போராமே. மத்திய 5ஆம் அதிகாரத்தின் 36வது வசனத்தில் சொல்கிறாரு, உன் சிரசின் மேல் நீ என்ன செய்ய வேண்டாம்? சத்தியம் பண்ண வேண்டாம். அந்த சிரசின் மேல் இருக்கிற முடியினுடைய கலரை கூட நீ என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாதுங்கிறார். ஆமே. இன்னொரு வார்த்தை, உன் சிரசின் மேலே சத்தியம் பண்ணுறியே, அதில் இருந்து வெளியேறுகிற முடியினுடைய நிறத்தை கூட நீ என்ன செய்திட மாட்ட? மாற்ற முடியாது. உன்னால் மாற்ற முடியாது. கொஞ்சம் மாற்றலாம், ஆனால் ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போல்லாம் புரியுது, ஐயோ ஆண்டவர் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது இல்லையா? ஆண்டவர் சொல்கிற அதை கூட உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஆண்டவர் உடைய பலத்தில் என்ன செய்யணும்? அதிகமாய் காத்திருக்கணும். சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 6:10 அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தினுடைய வல்லமையிலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். ஆண்டவர் விரும்புகிறார் இந்த காலங்களில். ஆமென். ஆண்டவர் நம்மளை அதை எதிர்பார்க்கிறார். நான் தான் உனக்கு பலன் கொடுக்கிற தேவன், நான் தான் உனக்கு உதவி செய்கிற தேவன். ஆகவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தினுடைய அந்த வல்லமையிலும் நீ என்ன செய்து விடு? பலப்படு. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். 33ஆம் சங்கீதத்தின் 17வது வசனம் சொல்லுகிறார், ரட்சிப்பதற்கு குதிரை விருதா. ஆமென். அந்த குதிரையினுடைய அந்த வீரியம் ஒரு மனுஷனையும் என்ன செய்யா தெரியுமா? ரட்சிக்காது. நானே உன்னை ரட்சிக்கிற தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஒரு ஆமென். இந்த காலையிலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக
இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை பலப்படுத்துகிற ஒரு நாட்களாக விசேஷமாய் இந்த நாட்கள் இருப்பதாக இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிற 29ஆம் சங்கீதத்தின் 11வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறாராம்? பலன் கொடுக்கிறார். ஆமென். உங்களுடைய பலகீனத்தை பற்றி யோசித்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய இயலாமையை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்காதிருங்கள். என்னால் முடியாதுன்னு நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. இந்த காரியம் எப்படி ஆகும் என்று நினைத்து விடாதிருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடைந்து போகிற நேரங்கள், நீங்கள் சோர்ந்து போகிற நேரங்கள், ஆமாம், நீங்கள் ஒன்றும் அறியாத நிற்கிற நேரங்களில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னா, கர்த்தர் எனக்கு பலனாக வருவார். அவர் எனக்கு பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஏசாயா அதனுடைய 40ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஏசாயா 40ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை போடுங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் யாரை பலப்படுத்துகிறாரு பாருங்க. ஒரு மனுஷன் சோர்ந்து போய் கிடக்கிறான், கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். ஆமென். சத்துவமே இல்லை, கர்த்தர் அவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எலியாவுக்கு அதைத்தான் அவர் செய்தார். அல்லேலூயா. போதுமாண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல அப்படின்னு படுத்து போய் கிடந்தான், சோர்ந்து போய் கிடந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தணலில் சுடப்பட்ட ஒரு அடையும், ஆமென், கொஞ்சம் தண்ணீரும் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டதா. ஆண்டவர் சொன்னார், எலியாவே எடுத்து புசி. பிரைஸ் காட். வேதம் சொல்லுது, அவன் அதை புசித்தானாம். புசித்த மாத்திரத்தில் 40 நாட்கள் பாருங்க, ஒரே ஒரு அடை தான், கொஞ்சம் தண்ணீர் தான், ஆனால் அந்த பலன் 40 நாட்கள். அந்த ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் ஆகாப்புக்கு முன்பாக ஓடி போகிற பலனை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமே இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்க அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தடுமாறி நிற்க அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பலனாக நிற்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் எந்த மனுஷனையும் பலப்படுத்துவார் என்பது தான். ஹல்லேலூயா. 40வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆமென் என்ன செய்வார்களாம்? அந்த அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப அற்புதமான அர்த்தம். பலனடைவார்கள் என்றல்ல, என்ன செய்வார்கள்? புது பலன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நேற்றைக்கு வரைக்கும் நீ அந்த காரியத்தை வெவ்வேறு சூழ்நிலையில் செய்திருக்கலாம், ஆனால் இப்போ உனக்கு கொடுக்க போகிறது புது பலன். அந்த பலன் இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு பலன். அது ஒரு புது கிருபை. புது பலன் அடைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீங்கள் யோசித்து செய்யாத ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை நடத்த போகிறார் என்பது. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு கிடைக்கிறதான ஒரு பலன். அவன் செட்டைகளை அடித்து உயர எழும்புவானாம், அவன் ஓடினாலும் இளைப்படைய மாட்டான், அவன் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை உங்களை ஆண்டவர் தருவாராக. ஆமென். ஒரு 3 காரியங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு, கர்த்தர் எவைகளில் நம்மை இந்த நாட்களில் பலப்படுத்த வேண்டும் அல்லது பலப்படுத்துகிறார் என்கிற ஒரு 3 காரியத்தை ஞாபகப்படுத்திட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் உத்தம குமாரனாக இருக்கிற தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்யப்படு? பலப்படு. இந்த காலையில் முதலாவது நான் சொல்கிறேன், ஆண்டவர் தம்முடைய கிருபையில் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். இது ஒருவேளை இந்த கிருபையை உணர்றதுங்கிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் நேரங்கள் ஆகலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அந்த முள் அல்லது அந்த பாடு அல்லது அந்த வேதனையை ஆண்டவரிடத்தில் போய் அவன் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்பொழுது பவுலால் அந்த கிருபையை உணர்ந்து கொள்ள முடியலை. அதனால தானே 2வது முறை கேட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். என்னுடைய கிரேஸ், என்னுடைய கிருபை உனக்கு சஃபிஷியன்ட்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ அதோட உண்மையிலே அதை உணர்ந்திருந்தான்னா திரும்பி போய் ஆண்டவரிடத்தில் என்ன செய்திருக்க மாட்டான், கேட்டிருக்கவே மாட்டான். திரும்பவும் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா,
2வது விசை கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அப்பவும் அவனுக்கு அந்த கிருபை உணரவே முடியல. அவன் யோசிக்கிறான், இந்த பிரச்சனைகள் அந்த கிருபை எனக்கு என்ன செய்துவிட முடியும்? இந்த வேதனையில் அந்த கிருபை எனக்கு என்ன செய்துவிட முடியும்? ஒருவேளை யோசித்திருக்கலாம். இப்போ கூட நமக்கு புரியுது, நம்முடைய பிரச்சனை அவ்வளவு சாதாரணமான பிரச்சனையா இருக்காது. நம்முடைய பிரச்சனை எளிதான பிரச்சனையா இருக்காது. இந்த கிருபை எனக்கு என்ன செய்துவிட முடியும்? மனுஷீகத்தில் யோசிக்கத்தான் செய்ய வேணும். 3வது முறை கேட்குறான், அதே பதில் தான் வருது, ஒரே தேவன் தானே, என் கிருபை உனக்கு. அப்பவும் புரிஞ்சானான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவரே அந்த கிருபையை எனக்கு தந்து நடத்துங்கன்னு ஒன்றும் அப்பவும் பவுல் சொன்னதாக எனக்கு தெரியலை. ஆனால் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிற நேரத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆனால் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே என்னை அப்படி செய்தது. ஒரு மகிமையான ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு, ஒரு மகிமையான சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஒருவேளை மற்றவர்களை காட்டிலும் நான் பாடுபட்டது உண்மையாக இருந்தாலும் அது நான் இன்றைக்கு நிலைநிறுத்தப்படுகிறேன் என்றால் என்னுடைய பலத்தில் அல்ல, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. அந்த கிருபை என் வாழ்வில் விருதாவாய் இருக்கவில்லை. அந்த கிருபை எனக்கு சும்மா கிடைச்சதல்ல. அந்த கிருபை என்னை நிலைநிறுத்தின கிருபை, அது என்னை உயிர் வாழச் செய்த கிருபை, அது எனக்கு உதவியாயிருந்த கிருபை, எனக்கு உதவி. அதில் அந்த எபிரேய நிருபக்காரன் ஒரு நல்ல பதத்தை பயன்படுத்துவான். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்திலே பாருங்கள். ஏற்ற காலத்தில், அது ரொம்ப அற்புதமான அந்த கிருபை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் உதவி செய்கிற கிருபை என்று எழுதுகிறார். அப்ப இந்த கிருபை உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது என்று பாருங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இல்லாத மாதிரியே இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமா போன மாதிரி இருக்கும். ஆனா அந்த கிருபை எப்படிப்பட்டதான் தெரியுமா? ஏற்ற காலத்தில் சகாயம் செய்கிற உதவி செய்கிற கிருபை. ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும், ஏற்ற காலம் என்றே ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆமென், அவர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவர் ஏற்ற காலத்திலே உதவி செய்கிற கிருபை உள்ளவராய் உன் வாழ்க்கையில நந்து நிற்பார். மாதம் அவருக்கு தெரியும் எந்த நேரம் உன்னை தூக்கி எடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எந்த நேரம் உனக்கு உதவியாக வந்து நிற்கணும். பிரைஸ் காட். நடுக்கடல்ல சீஷர்களோடு இயேசு பிரயாணிக்கிறார். கப்பல் அலைக்கழிக்கிறது, ஆனால் அவர் தூங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்பொழுது அந்த கிருபை விளங்கலை. ஆனால் ஹல்லேலூயா, அந்த சீஷர்கள் பயந்து அலறுகிறாங்க. ஆண்டவர் கேட்கிற, அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீங்க, ஏன் பயப்பட்டீங்க? இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் சகாயம் செய்கிற கிருபையோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து நிற்கிறார் என்பதை ஒரு காலமும் ஒரு பொழுதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். அவர் ஏற்ற காலம், அவர் அந்த அதினதின் காலத்தில் பிரசங்கி எழுதுகிறார். அதினதின் காலத்தில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரு தேவன். முதலாவது நான் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையினால் இந்த காலங்களில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அந்த பவுல் எழுதுகிற பொழுது ஏன் நான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படணும், 3வது வசனத்தில் சொல்கிறாரு, தீங்கு சகிப்பதற்கு. என்ன சகிப்பதற்கு? தீங்குன்னா என்னன்னா, பிசாசு நமக்கு, அதாவது ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கிறதுக்கு முன்னாக கொண்டு வருகிற எல்லா தடைகளும் தீங்கானவைகள். தீமையிலிருந்து என்ற தீங்கு என்றாலே சத்ரு தான். தீமையிலிருந்து என்றால் பிசாசில் இருந்து. ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்கள் தீங்கு, ஆமென், அந்த தீங்கை சகித்து அவன் கொடுக்க எந்த காரியமானாலும் அதில் ஜெயம் எடுப்பதற்கான பலனா இந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் விளங்கும். ஆமென். 4வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த கிருபை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் பிற பொழுது அவன் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் என்ன செய்ய மாட்டானாம், சிக்கிக்கொள்ளவே மாட்டான். அதாவது என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே பிழைப்பு கடுத்த அலுவலர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி பிழைப்பு கடுத்தல் இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்காய் தேவனால் முன்னறிந்த முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஓட்டம் வேறு, நம்முடைய இலக்கு வேறு. அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கான பலனை ஆண்டவருடைய கிருபை நமக்கு தரும். ஆமென். 5வது வசனத்தில் சொல்லுகிறார், சட்டத்தின்படி நீ மல்யுத்தம் பண்ணணும்னா இந்த கிருபை உனக்கு அவசியம். ஆமென். பிரைஸ் காட்.
ஏன்னா எப்படியும் மல்யுத்தம் பண்ண முடியாது நமக்கு. ஓட்ட பந்தயம் நமக்கு உண்டு, ஆனால் ஒழுங்கின்படி நம்ம ஓடணும். அப்படி ஓடுவதற்கு நமக்கு கொடுக்கிறது ஒரு பலன் ஆண்டுடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் தரணும்னா அந்த பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். 6வது வசனத்தை சொல்றா, இப்படி ஆண்டுடைய கிருபையை பெற்று நீ என்ன செய்யலாம், தீங்கு அனுபவித்து பிழைப்புக்கு எடுத்த அலுவல்களை சிக்கி கொள்ளாதபடிக்கு சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணும் பொழுது உனக்கு தேவன் கொடுக்கிறதான அந்த பலனை நீ முந்தி போய் பங்கடையத்தக்கதான ஆமென் கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதற்காக இந்த நாட்களில் ஆண்டவர் தம்முடைய அளவற்ற கிருபைகளை உங்கள் வாழ்க்கையிலே தந்தருளுவாராக. 2வது ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்ன? எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தில் சொல்றார். முதலாவது அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையால் உங்களை பலப்படுத்துகிறார். 2வது காரியம் பாருங்கள், எபேசியர் 3:16, ஆவியினால் உள்ளான மனுஷனில், முதலாவது அவருடைய கிருபையினால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிறார். 2வது காரியம், அவருடைய ஆவியினால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். எவ்வளோ பேர் ஆண்டோடைய ஆவியில் பலப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தான் அந்த ஆவியெல்லாம் வந்துச்சுன்னு ரொம்ப காலமாக யோசித்த காலங்கள். ஆனால் மீகா சொல்கிற வார்த்தையை பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஆமென் தீர்க்கதரிசியாகிய மீகா அவருடைய 3ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில் எப்படி அற்புதமான வார்த்தையை பயன்படுத்தினான் பாருங்கள். நானும் யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின அந்த பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று எழுதுகிறான். அவங்க எல்லாம் நிரப்பப்பட்டு எதை பேசினாங்கன்னா, தேச ஜனங்கள் செய்த துன்மார்க்கத்தை பற்றி பேசினாங்க. இன்னைக்கு நிரப்பப்பட்டவங்க எல்லாம் எதை பேசுகிறாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது? தேவாவியில் நிரப்பப்பட்டு என்ன செய்தாங்களாம், ஆமென், தேவனுடைய நியாயத்தை குறித்து பேசினார்கள், அவருடைய நீதியை குறித்து பேசினார்கள். ஹல்லேலூயா. பாவத்தையும் நீதியையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர்களாக நின்றார்கள். எப்படி? அவர்கள்தான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அநேகரை குறித்து பாருங்கள். அவர்களுக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து எந்தவித கவலையும் இருக்காது. ஹல்லேலூயா. காணிக்கையை மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு பாரம். அதனால நீ எண்ணின எண்ணமும் நம்பின நம்பிக்கையும் இன்னும் 3 மாதத்தில் நிறைவேறும் மகனே, நீ போ அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு தேவாவினால் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிரதர். அதற்கு இந்த வழியில் போய் கொஞ்சம் பணத்தை, கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி அப்படித்தான் போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்த ஒரு கிளி எடுத்து அதை சொல்லிடுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்துவத்திலே அவருடைய வல்லமையிலே பலப்படுகிற ஒரு அனுபவம், ஆவியிலே பலப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் 49வது வசனத்திலே, ஆவியின் பலனை தரித்து கொள்ளுகிறபடி நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆமென். அதுக்கு முன்னாடி அவங்க அந்த பலனை பெறலையா? இல்ல. ஆமென். எப்படி சொல்ல முடியும்? காரணம் ஏன்னா மத்த 26:56 சொல்லுது, அவருடைய சிலுவையின் பாடுகள் வருகிற நேரத்தில் வேதம் சொல்லுது, எல்லா சீஷர்களும் அவரை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? ஓடி போனார்கள். அவர்கள் தேவ ஆவியின் பலத்திலே அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கவில்லை. ஒருவேளை கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கலாம், ஆனால் நிரப்பப்பட்டிருக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள். காத்திருந்தார்கள் பலப்படும்படியாக. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, ஹல்லேலூயா, அவர்கள் பலனடைந்து ஆண்டவருடைய சாட்சிகளானார்கள். சாட்சிகள் என்பது நம்ம சொல்றது டெஸ்டிமனி. ஆனா நீங்க இதனுடைய கிரீக் பதத்தை எடுத்து பாருங்க, அவர்கள் சாட்சிகள் என்று சொல்வது இரத்த சாட்சிகள் தான். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒருவன் கூட ஓடி போகல, ஒருவன் கூட பின்மாறி போகல. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களிலே அவன் ஒருவன் என்ன செய்கிறான்? அவன் காட்டி கொடுத்து மரித்து விடுகிறான். 11 சீஷர்களும் இரத்த சாட்சிகளாய், யோவானை தவிர அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மாறுகிற யோவானுடைய முடிவு நமக்கு சொல்லப்படவில்லை. அவனும் ஆண்டவருடைய சாட்சியாகவே நின்றிருக்கிறான். அதனால தான் நமக்கு ஒரு அற்புதமான வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கிடைத்தது. கர்த்தருடைய ஆவியிலே பலப்படுகிற ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ஆவியில் பலப்படுகிறதுங்கிறது உடனே போயிட்டு அந்த ஒரு அந்நிய பாஷை அது மாத்திரம் இல்லை. நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையினாலும் பலப்படுகிறது ஒரு அனுபவம் தான். ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அவருடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் நல்ல அந்த வார்த்தைகளை பாருங்கள்.
ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க ஆமென். தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம். இது தேவ ஆவியினால, தேவனுடைய வசனத்தினால் கூட ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, அது உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கலாம், அது நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறதா. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினால் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன். முதலாவது நான் சொன்னேன், கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய ஆவியினால் பலப்படுத்துகிறார். ஆமென். ஆவியினால் என்பது அவருடைய வார்த்தையினாலும் கூட நம்மை ஆண்டவர் இந்த நாட்களில் பலப்படுத்தி நடத்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது நீங்கள் கவனமாக கேளுங்க. கர்த்தர் ஒரு சில நேரத்தில் எந்த நேரம் எந்த வார்த்தைகளில் உங்களை பலப்படுத்துவார்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னை அனுப்பின காரியமாக நான் போய் அனுப்பின வேலையை செய்துட்டு என்கிட்டே அது திரும்புன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மகிமையான வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துகிறதாக மாறுவதாக. மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 46:1 சொல்லுகிறார், தேவன் எனக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். முதலாவது அவருடைய கிருபையினால் என்னை அவர் பலப்படுத்துகிறார். இரண்டாவது அவருடைய ஆவியினால் எனக்கு பலப்படுத்துகிறார். 3 அவரே என்னுடைய பலனாய் மாறுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். அவரே என்னுடைய பலன். ஹல்லேலூயா. மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா. நான் அவரே பலன் தான். ஆனால் அவரே சொல்றாரு, எப்படி நான் உனக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், மகா பெரிய பலன். இந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்கள். மகா பெரிய பலன். ஆமென். 14 பாருங்க, தன்னுடைய சகோதரன் ஆமென் அவனை அந்நிய ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த செய்தியை கேட்கிற ஆபிரகாம் தன் வீட்டில் கைப்படிந்த 318 பேரை கூட்டிட்டு அவன் அந்த 5 ராஜாக்களோட சண்டை போட்டு தன் சிறைபிடித்து போன சகோதரனை மீட்டெடுத்து விட்டு திரும்பி வந்து விடுகிறான். 14 திரும்பி வந்து ஆபிரகாமுக்கு ஒரு பயம். சரி, ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டோம், என் சகோதரன் மேல உள்ள ஏதோ ஒரு அன்பில் பண்ணிட்டோம். ஆனால் அந்த 5 ராஜாக்கள் கூட சண்டை போட்டுருக்கிறோமே, அவங்க இனி நம்மளை வாழ விடுவாங்களா? இந்த பூமியில் நம்மளை நிம்மதியாக இருக்க விடுவானுங்களா? சண்டை வர்ற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லை, சண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் அவன் எப்போவுமே பிரச்சனையாக தான் இருப்பான். இந்த பயம்தான் ஆபிரகாமை ஆளுகை செய்துச்சு. இந்த கவலை தான் ஆபிரகாமை நெருக்கிச்சு. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நான் உன் கேடகம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கோலியாத்தின் கேடகங்கள் கோலியாத்தை தப்பிக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமை ஒரு மனுஷனும் சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ராஜா முதற்கொண்டு ஒரு வேலையால் கூட ஆபிரகாமையோ அவனுடைய குடும்பத்தையோ தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. ஆபிரகாம் கூட பயந்து அனுமதித்த நேரங்கள் வந்தது, ஆனால் கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்காய் ராஜாக்களோடு பேசினார். கர்த்தர் ஆபிரகாமுக்காய் சத்துருக்களோடு பேசினார். கர்த்தர் ஆபிரகாமுக்காய் எதிராளிகளோடு வழக்காடினார். ஒருவனும் தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லும்படியே கர்த்தர் ஆபிரகாமை ஆண்டு சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஆண்டவர் பலனாய் இருந்தார். ஹல்லேலூயா. கிதியோன்ட்ட சொல்லும்போது கிதியோன்ட்ட சொல்றாரு, நியாயாதிபதிகள் 6 அதனுடைய 14 கிதியோனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தில் போ. ஆமென். அடுத்த வசனத்தில் சொல்றான், நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே, நான் ரொம்ப எளிமையானவன். ஆண்டவர் சொல்ற, அதை பற்றி கவலைப்படாது, உனக்கு இருக்கிற பலன் போதும், ஏன்னா உன்னை அனுப்புகிற நான் பலவான். ஹல்லேலூயா. நீ பலகீனமானவனாக இருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், நீங்கள் பலவீனமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். உங்களை அந்த இடத்துல இருந்து அனுப்புகிறவர் பலவான். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த வார்த்தைகள் எவ்வளோ பேலன்ஸ் சார்ந்தது தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய மிதியானியரை நீ ரொம்ப கஷ்டப்பட்டாலாம் ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீ ரொம்ப விலை கரையத்தெல்லாம் கொடுப்பேன்னெல்லாம் நினச்சிக்கிடாத. ரொம்ப சிஸ்டமாக போய் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி அவ்வளோ வரையும் அடிச்சுட்டு வந்துடுவேன்ட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி யோசித்து பாருங்க. ஒரு தேசத்தை நீ ஒரு மனுஷனை கையாளுற மாதிரி கையாள போற. ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்திரும், வாய்க்காமல் போகும். அதனால தான் 1 நாளாகமம் 29:12 ஏமேன் யோசபாத் சொல்லுகிறான், ஆண்டவரே வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 29:12
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதப்பா. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் சில நேரங்கள்லாம் யோசிப்பேன், இந்த காரியத்தெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? இந்த காரியத்தை நம்மளால் யோசிக்க முடியுமா? கேள்விகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது யோசிப்பேன், எவரையும் பலப்படுத்துவது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1000 பேருக்கான ஒரு ஆலயம், பெரிய தரிசனம் தான். ஆமென். ஆனால் ஆண்டவர்கிட்ட போவோம், எப்படி இதை செய்ய போகிறோம்? இதிலேயே தடுமாறிட்டு இருக்கிறோமே ஆண்டவரே. அப்போல்லாம் எனக்கு புரிந்து கொள்ள காரியம், எவரையும் பலப்படுத்துவேன். இந்த கடைசி நாட்களில் தேவனே நம்முடைய பலனாக மாறுவார். அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 1:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம் எங்களை என்ன செய்திருச்சு? வருத்தப்படுத்தி இருக்கு. இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை நாங்கள் அற்று போய்விட்டோம். மரணம் மட்டும்தான் வரும் என்று நாங்கள் காத்திருந்தோம். காரணம், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம். அவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன் தான். தேவ திட்டத்தின்படி தான் போறான், தேவ திட்டத்தின்படி தான் ஊழியம் செய்கிறான். ஆனால் பவுல் சொல்கிறான், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம் எங்களை என்ன செய்திருச்சு? ஆளுகை செய்திருச்சு. இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மரணம் வரும் என்று தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் அந்த 10வது வசனத்திலே அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் பாருங்கள். ஆமென். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிப்பவர். எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சினதாய் அவைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்றைக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். அவருடைய கிருபையினால் உங்களை பலப்படுத்துவார், அவருடைய ஆவியினால் உங்களை பலப்படுத்துவார். அவரே உங்களுக்கு பலனாக இருந்து உங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இந்த புதிய மாதம் அப்படிப்பட்ட பலத்தை நீங்கள் பார்த்து மகிமையின் தேவனுடைய சாட்சிகளாய் நிற்பதற்கு தேவனே உங்களுக்கு தம்முடைய அளவற்ற கிருபைகளை தந்தருளுவாராக. எழும்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரிடத்துல. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. இல்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பலன் தாருமே, பலன் தாருவே அப்பா, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நீடுமே. பலத்தா. கடைசியாக எலியாவை போ, எலியாவை போ வனாந்தீரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. ஒரு விசை கூட மன்னாவை தாரும். மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பலன் தாருங்க என்று சொல்லுங்க. பலன் தாருமே இயேசுவே, பலன் தாருமே இயேசுவே. பலத்தா ஆவியானவரே. ஹல்லேலூயா. பலத்தால் எங்களை நடத்துங்க. பலத்தா என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்திடுமே. ஒன்றை சொல்லுங்களேன், பயப்படாதம்மா.
ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். என் எதற்காக தெரியுமா? என் நீதியை என் வலக்கரத்திலிருந்து உனக்கு காண்பிக்கும்படி. எப்படி அதை செய்வேன்? நான் உனக்கு பலனை கொடுத்து உனக்கு உதவி செய்வேன். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து உதவி செய்கிற நாட்களாய் மாதங்களாய் இருக்கும். ஆமென். இத்தனை பேர் இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலையில் இந்த உதவியை பெறுவதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க பாருங்கள். இந்த உதவியை பெறுவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். இப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் அந்த உதவி உங்களுக்கு வருவதாக. எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு அது கர்த்தரது எனக்கு இந்த நாட்களில் உதவி செய்வார் என்பதை நான் கர்த்தருடைய வார்த்தை நம்புகிற உங்களுக்கு அந்த உதவி உண்டாகும். நீங்கள் அந்த உதவியை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பண்ணுகிற உதவி புதிதாக இருக்கும். அது அவருடைய கிருபையினால் உண்டாகிற உதவியாக இருக்கும். அது அவருடைய ஆவியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற உதவியாக இருக்கும். அது அவரே வந்து நின்று உங்களுக்கு செய்கிற உதவியாக இருக்கும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் அப்படியே உடைய ஜனத்தை நடத்தி ஆசீர்வதிப்பீராக, ஆதரிப்பீராக, சாட்சியாக நிறுத்துவீராக. எல்லா கனத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு வழிகளிலும் கூட இருந்து நடத்துங்கப்பா. குடும்பங்கள், பிள்ளைகள், வேலைகள், அவங்க கையின் பிரயாசங்கள், படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்தி சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக நீங்கள் சொல்லுங்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.